Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 14 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ஸில் இருக்கக்கூடிய SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் இதில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். What are nucleophilic substitution reactions? What are the types of nucleophilic substitution reactions? What type of mechanisms are involved in SN1 and SN2 reactions தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Nucleophilic substitution reactions. Now what is nucleophilic substitution reaction? In a substitution reaction, the electronegative atom or group is replaced by another atom or group is nucleophilic substitution reactions. Electronegative atomத்தை இன்னொரு atom or group of atom replace பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் nucleophilic substitution reaction அப்படின்னு சொல்லுவோம். For example, consider a reaction in which alkyl halide react with sodium hydroxide to form alcohol and sodium halide. இப்போ இந்த இடத்துல sodium hydroxide எடுத்துக்கிட்டோம்னா sodium hydroxide get dissociated as Na plus and OH minus ion. இப்போ the OH minus ion act as a nucleophile. இப்போ இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா alkyl halideல இந்த halogen is directly attached to the carbon of alkyl group. இப்போ இந்த இடத்துல கார்பனுக்கும் ஹாலோஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா the halogen has more electronegativity than carbon, which attract the pair of electron towards itself. இப்போ இந்த அட்ராக்ட் பண்ணும்போது இங்க நாங்கள் பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இங்க பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இங்க பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் வந்தா the bond get polarized. So in alkyl halide CH bond எப்படி இருக்கணும்? போலார் பாண்டா இருக்கும். CH bond present in ஹாலோ ஆல்கேன் இஸ் போலார். இப்போ இந்த போலரைஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டா இந்த OH மைனஸ் தட் மீன் நியூக்ளியோஃபைல இங்க எலக்ட்ரான் டிஃபியூஷன்டா இருக்காது, அதாவது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜா இருக்கக்கூடிய இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படி கேட்டா அட்ராக்ட் பண்ணும். The nucleophilic reagents are attracted by positively charged carbon atom resulting in substitution reaction. ஸோ இது போய் இதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது இது இந்த பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்பன் என்ன பண்ணும், அந்த நியூக்ளியோஃபைலை அட்ராக்ட் பண்ணிக்கணும். அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸை எலிமினேட் பண்ணிடும். இப்போ சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் பை அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். The substitution reaction takes place at alkyl group, that means aliphatic group. So the substitution is called as aliphatic nucleophilic substitution reaction. For here CH bond present in haloalkane is polar and hence the nucleophilic reagents attracted by partially positive carbon atoms resulting in substitution. So the substitution takes place by attack of nucleophile. The nucleophilic substitution takes place at aliphatic group. So this reaction is called as aliphatic nucleophilic substitution reaction. Next, ஒரு nucleophilic substitution reactionsனா இப்போ என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா substrate and nucleophile both are called reagents, that mean reactants அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டை போய் அட்டாக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டத்தை என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணிடும், அதாவது சப்ஸ்டியூட் பண்ணிடும். இது போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை எலிமினேட் பண்ணிடும். அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து லீவ் ஆகிடும். தட் குரூப் இஸ் கால்ட் லீவிங் குரூப். அப்போ இது போய் இதை அட்டாக் பண்ண உடனே அந்த குரூப் லீவ் ஆகிடும், ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படி கேட்டா நியூக்ளியோஃபைல் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பனை போய் அட்டாக் பண்ணிட்டு இந்த ஹாலோஜனை லீவ் பண்ணிடும். இப்போ ஹாலோஜன் அப்படிங்கிறது லீவிங் குரூப். இப்போ எது போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் குரூப் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபைல். இப்போ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆர் நியூட்ரல் மாலிகுல் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ இது போய் என்ன பண்ணும், இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பனை போய்
அட்டாக் பண்ணும்போது இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸா லீவ் ஆகிடும். அப்போ இது லீவிங் குரூப். இப்போ எதுல போய் அட்டாக் பண்ணுதோ அந்த அட்டாக்டு குரூப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா சப்ஸ்ட்ரேட் மாலிகூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்ஸ்ட்ரேட் nucleophile. அப்போ nucleophile attack the substrate molecule to form a product and leave some group. That group is called leaving group. So these are the importance for nucleophilic substitution reactions. So what are the types of nucleophilic substitution reactions? Aliphatic nucleophilic substitution reactions. There are two types of nucleophilic substitution reactions. One is SN2 reaction. That means bimolecular nucleophilic substitution reactions. Here 2 stand for bimolecular, N stand for nucleophilic and S stand for substitution reactions. Second one SN1 unimolecular nucleophilic substitution reactions. Here 1 stand for unimolecular, N stand for nucleophilic and S stand for substitution. But there are two types of nucleophilic substitution reactions, SN2 and SN1. இப்போ இதை செப்பரேட்டா பிரீஃபா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எதை டிஸ்கஸ் பண்றோம்னா SN2 reactions. What is mean for SN2? Bimolecular nucleophilic substitution reactions. 2 அப்படிங்கிறது bimolecular, N அப்படிங்கிறது nucleophilic, S அப்படிங்கிறது substitution. Bimolecular nucleophilic substitution reaction. Consider a reaction in which methyl bromide react with sodium hydroxide to form methyl alcohol and sodium bromide. When the reaction la பார்க்கும்போது rate of the reactions is depends upon both reactants. என்னென்ன reactants present ஆயிருக்கு? methyl bromide and sodium hydroxide. methyl bromideல காமனா என்ன சொல்லுவோம்? alkyl halide. இந்த sodium hydroxide எதை கொடுக்கும்னு சொல்லிக்கிறோம்? nucleophile provide பண்ணும். The rate of the reaction is directly proportional to alkyl halide and nucleophile. So rate is directly proportional to concentration of alkyl halide and nucleophile. For the proportionality remove pannamna, we can use the constant. That constant is called rate constant. Our rate that is equal to K to concentration of alkyl halide and concentration of nucleophile. Here K rate constant of second order reaction. So the rate of the reactions is equal to K to concentration of alkyl halide and concentration of nucleophile. So that reaction follows second order kinetics and occur in one step. When order kinetics varum second order kinetics. Appo order of the reaction is second order. The reactions occur in one step. It is a one step mechanism. So இதில் என்ன மெக்கானிசம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Here it is a nucleophile. This one is a substrate molecule, that means methyl bromide. So nucleophile இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பனை போய் அட்ராக்ட் பண்ணும். எந்த சைடு போய் அட்ராக்ட் பண்ணுது? the side opposite to bromine atom. ஏன் bromine atomத்துக்கு ஆப்போசிட்ல போய் அட்டாக் பண்ணுது? இந்த சைடு வந்து அட்டாக் பண்ண முடியாது, இந்த சைடு வந்து அட்டாக் பண்ண முடியாது, ஏன் ஆப்போசிட் சைடு போய் அட்டாக் பண்ணுது அப்படி கேட்டா the bromine is high electronegative, so which attract the pair of electron towards itself, so which is eliminated as a Br minus. So it is a electron rich species. But nucleophile also electron rich species. Due to the electronic repulsion between the two same charged particle, so that reason the nucleophile attack on backside. For nucleophile attacks from backside, that means 180 away from leaving group. இப்போ இங்க இருக்கக்கூடிய lone pair of electron begin to form a new bond with carbon atom. இப்போ இது போய் அட்டாக் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா இந்த கார்பனோட நியூ பாண்ட் ஃபார்ம் ஆக பிகின் ஆயிடும். அட் தி சேம் டைம் இப்போ இது நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த சிபிஆர் பாண்ட் என்ன ஆயிடும் அப்படி கேட்டா பிகின்ஸ் டு பிரேக். அது பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இது போய் இது அட்டாக் பண்ணுது, இது லீவ் ஆக பார்க்குது. இப்போ ரெண்டு கடையில் என்ன ஆகுது அப்படி கேட்டா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து போத் ரியாக்டன்ஸ் ஆர்
partially bonded. இப்போ இங்கே COH bond வந்து not completely formed. இங்கே CBr bond வந்து not completely cleaved. They are partially bonded. For in a transition state, COH bond is partially bonded and CBr bond also partially bonded. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கார்பனுக்கு இப்போ எத்தனை பாண்டட் இருக்குன்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 பாண்டட் இருக்கு. பட் இட் இஸ் a tetravalency, so that reason the transition state is unstable. The unstable transition state என்ன பண்ணும்? Readily decompose to form product and leaving group. அப்போ இங்க partially bonded ஆயிருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் இம்மிடியேட்டா என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இது கம்ப்ளீட்டா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்ட் என்ன ஆயிடும்? பிரேக் ஆகி Br மைனஸ் வந்து எலிமினேட் ஆயிடும். அப்போ இந்த கம்ப்ளீட்டா இது பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். இந்த Br மைனஸ் எலிமினேட் ஆயிடும். இப்போ இது போய் இங்க அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண உடனே இந்த கான்ஃபிகரேஷன் என்ன ஆயிடும் அப்படி கேட்டா இன்வெர்டர் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அம்ப்ரல்லா. பம்படை பிடிச்சிட்டு போறோம், நல்லா காத்து அடிக்குது. காத்து அடிச்சிச்சுன்னா அந்த அம்ப்ரல்லா என்ன ஆயிடும்? அப்படியே தலைகளை மாறிடும். இப்போ இதுதான் விண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இது போய் இதை வந்து என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த 3 ஹைட்ரஜன் அப்படியே ஆப்போசிட்டா போயிடும். இப்போ இங்கே போய் அட்டாக் பண்ண உடனே இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகிடும்? அப்படியே ஆப்போசிட் சைடு போயிடும். அப்போ எங்கே வரும்? OH இங்கே வந்து பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் வந்து ஆப்போசிட் சைடு வந்துடும். இப்போ அம்ப்ரல்லா ஃபிளிப்டு இன்சைட் அவுட். இன்சைடு வந்து என்ன அவுட் சைடாக மாறிடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இந்த லேட்டர் இஸ் கால்ட் அஸ் வால்டன் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது SN2 ரியாக்ஷன் நடக்கக்கூடிய மெக்கானிசம். அப்போ என்ன சொல்லுது SN2 ரியாக்ஷன்ல? This reactions involve the formation of transition state in which both reactant molecules are partially bonded to the each other. இப்போ டிரான்சிஷன் ஸ்டேட்ல இந்த ரியாக்டன்ட்டும் இந்த ரியாக்டன்ட்டும் எப்படி பாண்டட் ஆயிருக்கு? பார்ஷியலா தான் பாண்டட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த OH குரூப் வந்து எப்படி அட்டாக் ஆகுதுன்னு பார்க்குறோம். The attack of nucleophile occur from back side. That mean opposite to side in which the halogen is attached. இப்போ ஹாலோஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த OH குரூப் அட்டாக் ஆகும். இப்போ அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the carbon at which the substitution occur has inverted configuration during the course of reaction, just as an umbrella has tendency to inverted in a windstorm. இப்போ இந்த கார்பன்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது என்ன ஆகும்? இன்வெர்டர் கான்ஃபிகரேஷனை வந்துடும். லைக் umbrella flipped inside out. So this inversion of configuration is called Walden inversion. இப்போ SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த SN2 ரியாக்ஷன் மெக்கானிசத்தை ஒரு ஷார்ட்டா பார்க்க போறோம். இப்போ SN2 அப்படிங்கிறது பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். கன்சிடர் த ரியாக்ஷன் இன் விச் மெத்தில் புரோமைட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு டு ஃபார்ம் மெத்தில் ஆல்கஹால் அண்ட் சோடியம் புரோமைட். Here the rate of the reaction is directly proportional to the concentration of alkyl halide and nucleophile. When you are removing the proportionality, we can use constant. The rate that is equal to K2 concentration of alkyl halide and nucleophile. இப்போ K அப்படிங்கிறது rate constant for second order reaction. So this type of reactions it follows second order kinetics and occur in one step. நெக்ஸ்ட் இதுல மெக்கானிசம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா இந்த OH குரூப் என்ன ஆகும் அப்படி கேட்டால் இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பனை போய் அட்டாக் பண்ணும். எப்படி அட்டாக் பண்ணும் அப்படி கேட்டால் இதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த OH பாண்ட் வந்து begin to form new bond and the CBr bond வந்து begin to break. But there is the transition state is obtained between the reactants. அப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியாக்டன்ஸும் பார்ஷியலி பாண்டட் ஆயிருக்கும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப்
transition state in which both reactant molecules are partially bonded to each other. The OH group எப்படி போய் attack பண்ணு சொல்லிக்கிறோம். The attack of nucleophile occur from the back side, that is opposite to side in which the halogen is attached. இப்போ இது போய் அட்டாக் பண்ண போறோம். டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஃபிளிப்டா இருக்கும், ரிங் ஃபிளிப்டா இருக்கும். அதாவது எந்த கார்பன்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்குதோ அந்த கார்பன் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்துடும். So the carbon at which the substitution occur has inverted configuration during the course of reaction, just as an umbrella has tendency to inverted in a windstorm. This inversion of configuration is called Walden inversion, whose discovered inversion of configuration in SN2 mechanism. இதுதான் bimolecular nucleophilic substitution reactions. Next one, SN1 reaction, unimolecular nucleophilic substitution reactions. One stands for unimolecular, N stands for nucleophilic, S stands for substitution. It is a unimolecular nucleophilic substitution reaction. Consider a reaction in which tertiary butyl bromide react with aqueous sodium hydroxide. Already we know the sodium hydroxide get dissociated as Na plus and OH minus ion. The OH minus ion act as a nucleophile. இப்போ இங்கே சப்ஸ்ட்ரேட் கார்பன்ல இந்த CBr பாண்ட் எடுத்துக்கிறோம். இந்த CBr பாண்ட்ல கம்பேர் பண்ணும்போது புரோமினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டரா இருக்கனால which attracts the pair of electron towards itself. இப்போ அட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படி கேட்டா Br மைனஸா லீவ் ஆயிடும். இப்போ அந்த Br மைனஸ் என்ன பண்ணும்? இந்த Na பிளஸோட கம்பைன் ஆகி NaBr ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இந்த Br வந்து இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிட்டு Br மைனஸ் எலிமினேட் ஆனதுனால இங்க என்ன வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ என்ன பண்ணும்? இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடும். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஹியர் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் depends upon the concentration of alkyl halide and is independent of concentration of nucleophile. இப்போ எதை மட்டும் டிபெண்ட் பண்ணும்? இந்த ஆல்கைல் ஹாலைடை மட்டும் டிபெண்ட் பண்ணும், இந்த நியூக்ளியோஃபைலை டிபெண்ட் பண்ணாது. அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் alkyl halide. When you are removing the proportionality, we can use the constant rate, that is equal to K1 in the concentration of alkyl halide. K mean rate constant for first order reaction. So it follows first order kinetics and occur in 2 steps. இது first order kinetics எத்தனை ஸ்டெப்ல நடக்குமா? 2 ஸ்டெப்ஸ்ல நடக்குமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்டெப் 1 ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ண போது இப்போ ஆல்கைல் ஹாலைடில் இங்கே இருக்கக்கூடிய புரோமின் வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்கனால which attract the pair of electron towards itself. ஸோ இது பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணதுனால இப்போ இந்த CBr பாண்ட் என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் போலார் ஆகிடும். ஸோ த போலார் CBr பாண்ட் பிரேக்ஸ் ஃபார்மிங் எ கார்போகேட்டையான் அண்டு புரோமைட் அயான். இப்போ கார்போகேட்டையானும் புரோமைட் அயான்ஸி ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்லோ ஸ்டெப் அண்டு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் பார்த்தீங்கன்னா த கார்போகேட்டையான் ஹேஸ் 2 ஈக்குவலன்ட் லூப்ஸ் ஆஃப் வேக்கன்ட் 2 ஆர்பிட்டால். இப்போ இந்த ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, 2 லூப்ஸ். அதாவது அந்த வேக்கண்ட் p ஆர்பிட்டால் என்ன இருக்கும்? டம்பிள் ஷேப். டம்பிள் ஷேப்ல எத்தனை லூப்ஸ் இருக்கும்? 2 லூப்ஸ் இருக்கும். இப்போ அந்த 2 லூப்ஸும் அந்த நாங்கள் 2 ஈக்குவல் லூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணும்? எந்த சைடு வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு வேணாலும் அட்டாக் பண்ணலாம், பேக் சைடு வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ it can react equally rapidly from either phase, either front phase or back side phase. எந்த சைடு வேணாலும் அட்டாக் பண்ணலாம். இது ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன் இன் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 எடுத்துக்கிறோம். The nucleophile immediately react with கார்போகேட்டையான். இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? கார்போகேட்டையானை இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ண போகுது. இப்போ இது கார்போகேட்டையான். இப்போ கார்போகேட்டையான நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ண போகுது? அட்டாக் பண்ண போகுது. இப்போ இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணுது. என்ன சொல்லியிருந்தா எய்தர் சைடு அட்டாக் பண்ணலாம், ஃப்ரண்ட் சைடு வரலாம் அல்லது பேக் சைடு வரலாம்.
இப்போ இங்கே வந்து இப்போ அட்டாக் பண்ணும்போது இப்போ இங்கே OH குரூப் இங்கே வந்துடும். இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அதே இந்த OH குரூப் வந்து பேக் சைடில் வந்து அட்டாக்ஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். போத் ஆர் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் தான். இந்த OH குரூப் வந்து ரைட் சைடு இருக்கா, OH குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கா அப்படிங்கிறது தான் பொறுத்து. இதை பொறுத்து என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால், இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய கார்பன், அதாவது டெர்ஷரி பியூட்டைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஏசிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் 3 ஆல்கைல் குரூப்பும் டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா, ஆக்சுவலாக 4 குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி என்ன குரூப் இருந்திருக்கணும், இங்கே ஹாலோஜன் இருக்கணும். இப்போ 3 ஆல்கைல் குரூப்பும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா தட் கார்பன் இஸ் ஏசிமெட்ரிக் கார்பன். இப்போ ஏசிமெட்ரிக் கார்பனாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கும் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், இதுக்கும் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பட் ஹியர் வந்து இங்கே 3 குரூப் எப்படி இருக்குது, சேமாக இருக்கிறதுனால இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்காது, ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்காது. இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ சம்டைம் இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய 4 குரூப்ஸும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. தட் மீன் இங்கே இருக்கக்கூடிய 3 ஆல்கைல் குரூப்பும் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படி கேட்டினா இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஒன்று வந்து which rotate the plane polarized light in clockwise direction, another one rotate the plane polarized light in anti-clockwise direction. இது டெக்ஸ்டோரோட்டேட்டரி, இது லியோரோட்டேட்டரி. எப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஏசிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான். அப்போ இது டி ஐசோமர்ஸ், இது எல் ஐசோமர்ஸ் சொல்லுவோம். இப்போ ரெண்டும் ஒரு மிக்சரில் போட்டோம்னா அங்கே கிடைக்கக்கூடிய மிக்சருக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். The racemic mixture it becomes optically inactive. ஏன் சார் இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம் அப்படி கேட்டினா, இது என்ன பண்ணும், which rotate the plane polarized light clockwise direction. இது என்ன பண்ணும், which rotate the plane polarized light in anti-clockwise direction. Net result of rotation becomes 0. ஏன்னா இது clockwise rotate பண்ணுச்சுன்னா இந்த anti-clockwise directionல rotate பண்றது இதை காம்பன்சேட் பண்ணும். இல்லைன்னா anti-clockwise directionல rotate பண்றதை இந்த clockwise direction rotate பண்றது என்ன பண்ணும், காம்பன்சேட் பண்ணும். அப்போ net result of rotation becomes 0. So the racemic mixture becomes optically inactive. Here the nucleophile reagents OH minus can attack from both sides. இப்போ இந்த சைடு அட்டாக் பண்ணலாம் அல்லது இந்த சைடும் அட்டாக் பண்ணலாம். இது ஸ்டெப் 2ல நடக்கக்கூடிய nucleophilic attack. So this step is a fast step, hence does not affect the rate of the reactions. முதல்ல பார்த்தா அந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப் is a rate determining step. இந்த ஸ்டெப் வந்து fast step, does not affect the rate of the reactions. Rate determining steps அப்படிங்கிறது chemical kineticsல நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு ரியாக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்துச்சுன்னா எந்த ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப்போ தட் ஸ்டெப் டிசைட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன ரீஏஜென்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம், கார்போகேட்டைன் எதுலேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆல்கைல் ஹாலைட். அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஆல்கைல் ஹாலைட், நாட் தட் நியூக்ளியோஃபைல். ஏன்னா நியூக்ளியோஃபைல் எங்கே வருது, செகண்ட் ஸ்டெப்ல தான் வருது. இட் இஸ் எ ஃபாஸ்ட் ஸ்டெப், டஸ் நாட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். Now what is SN1 reaction? It is a unimolecular nucleophilic substitution reactions. Consider the reaction in which tertiary butyl bromide react with aqueous sodium hydroxide to form tertiary butyl alcohol and sodium bromide. The rate of the reaction is directly proportional to. That means rate of SN1 reaction depends upon the concentration of alkyl halide and is independent of the concentration of nucleophile. Rate is directly proportional to only the concentration of alkyl halide. When you are removing the proportionality, we can use constant. The rate is equal to K1 in the concentration of alkyl halide. K1 அப்படிங்கிறது rate constant for first order kinetics. So this reaction follows first order kinetics and occur in 2 steps. இப்போ first stepல என்ன நடக்க போகுது, step 1 formation of carbocation. இப்போ இங்கே இருக்கக்கூடிய CBr bondல bromine has high electronegative, so which attract the pair of electron towards itself. The polar CBr bond break forming a carbocation and bromide ion. Carbocation and bromide ions are formed on each. This step is slow and hence it is the rate determining step. So the carbocation has 2 equivalent loops of back and 2p orbital, so that region
it can react equally rapidly from either phase. Step 2, the nucleophile immediately react with the carbocation. இப்போ இந்த கார்போகேட்டையான இந்த நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணும், போய் அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடும். ஒன்று இந்த சைடு போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், அதே பேக் சைடு அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹியர் நியூக்ளியோஃபைல் reagents OH minus can attack from both sides. So this step is a fast step and does not affect the rate of reaction. இதுதான் யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நடக்கக்கூடிய மெக்கானிசம். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.